ஹாய் ஃப்ரெண்ட், குட் ஈவினிங். நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா, நம்மளோட ரேபிட் ஃபார்மில் இருக்கிற ரேபிட்ஸ் வந்து கேரட் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். இது நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 18 நாள் ஆகிடுச்சி. இருந்தாலும் இந்த ரேபிட் பாருங்கள், சண்டை போட்டு ஒரு கேரட் என்னாலும் தனியாக சாப்பிடுது. பார்த்தீங்களா? கேரட்லாம் சாப்பிடும், தக்காளி சாப்பிடும், கீரை சாப்பிடும், அதுக்கப்புறம் அதுக்கான ஃபுட்டு வந்து அடர் தீவனமும் சாப்பிடும். இப்போ வந்து குழந்தையா இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் பழகுது. இப்போ பாருங்கள், அதுக்கு அப்படி பல் பரப்பரன்னு இருக்கனால ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டுட்ருக்கு. அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் பாருங்கள், 2 பேரும் ஒரு கூண்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். தனியாலாம் நான் பிரிக்கலைங்க. கூண்டு அளவு வந்து கொஞ்சம் பெருசு, அதனால் நல்லா தாராளமாகவே இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு 10 குட்டி பக்கத்தில் இருக்குது. அவங்க அம்மா போட்டனால அவங்க அம்மா கூட இருக்குது. 2 பேரும் கலந்து போட்டனால அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க. இதுலேயும் வந்து குட்டிங்க இருக்காங்க. தனித்தனியாக தான், நான் எப்படி சொல்கிறது, ஆணும் பெண்ணும் கலந்து தான் இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் அடிச்சுக்கிறாங்கன்னா நான் தனியாக பிரிச்சுருவேன். கேரட்லாம் பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்ட்டு. அதே மாதிரி இந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு வந்து கால்லையோ கையிலையோ அடிபட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டோம்னா, அது பெருசாக இருந்தால் பார்க்கலாமா, சின்னதாக இருக்கும்போதெல்லாம் வந்து அது கவனிக்க முடியாது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வேஸ்ட்டாக அமௌண்ட்டு செலவாகும். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ரேபிட்ஸை அப்படியே விட்டுணும், அதுவே சரியாயிடும். ரொம்ப வந்து இறக்குற நிலமையில் இருக்கிறதா காப்பாற்ற முடியாது. இப்போது நான் வளர்த்துற ரேபிட்டில் வந்து இப்போ குட்டி போட்டது இல்லைங்களா, அதில் ஒரு ரேபிட்க்கு கால் உடஞ்சிருச்சு. அது எந்த ரேபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதை எங்கள் உட்காந்து அம்மா கிட்ட சாப்பிட்டுட்ருக்கு பாருங்கள். இந்த ரேபிட்க்கு கால் உடஞ்சிருச்சு. பின்னங்கால் வந்து தொட்டால் வலிக்கும் அதுக்கு. ஆனால் அதனால் வந்து அசைக்க முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் ஆன அப்புறம் அதுவே சரியாச்சு. 5 நாள் குட்டியாக இருக்கும்போதே கால் உடஞ்சிருச்சு. இப்போ 18 நாள் பக்கம் ஆகிடுச்சில்ல, இப்போ அதுக்கு வந்து உடம்பு நல்லா ஹெல்த்தியாக மாறிக்கிச்சு. அதனால் எதுவும் வந்து வேஸ்ட்டாக காசெல்லாம் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. அதுவாக தானாகவே சரியாயிக்கும். நம்ம அதை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறப்போ அதுக்கு கால் உடஞ்சிருக்கிறது நல்லா இன்னும் அதிகமாக உடஞ்சிரும். அதனால் எதுவும் அதுக்கு ப்ரெஷர் பண்ண தேவையில்லை. அதே போல் தான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கிறதுக்கும் கழுத்து ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, அது நான் பண்ண தப்பால் தான். டைல்ஸ் கல் வந்து மேலே விழுந்துருச்சு குழந்தையா இருக்கப்போ. அதனால் அது கழுத்து வந்து கொஞ்சம் சுளுக்கிருச்சு. அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதுக்கு அப்படியே வளைச்சி அதை இதையும் பண்ணி அது கஷ்டமாகி அதுக்கப்புறம் கழுத்து ரொம்ப பெண்டான மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தானாகவே அது வந்து பெருசாக சரியாயிடுச்சு. டாக்டர்கிட்டையும் பார்த்தோம், வேஸ்ட் ஆகிடுச்சு, காசு தான் வேஸ்ட்டு, ஒன்றும் யூஸில் மருந்து கொடுத்தாங்க. அதனால் தானாகவே சரியாயிடும். தேங்க்யூ.